கூடிய விரைவில் சனி பயிற்சி வருது. ஸோ சனி பகவானுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் வேணும். ஓகேங்களா? ஸோ இந்த சனி பகவானுடைய அனுகிரகம் பெறதுக்கும் அவருடைய இந்த தாக்கம் கம்மியாகிறதுக்கு பல வழிமுறைகள், பல பூஜைகள் பேசியிருக்கோம். ஆனால் இந்த திருநள்ளாறு போயிட்டு செய்யக்கூடிய அந்த வழிபாட்டு முறை மிக சிறப்பான பலனை கொடுக்கும். ஆனால் அங்கே நிறைய பேர் போய் பண்ற தப்புன்னு ஒன்று இருக்கு. சரியான வகையில செய்யாத பரிகாரம் பலன் இல்லை. நீங்க இங்க வந்து செலவு பண்ணி இங்க திருநள்ளாறு போயிட்டு அங்க பூஜை பண்ணிட்டு என்ன பலன் இருக்கு? அந்த பலன் முழுசா அவங்களுக்கு கிடைக்கணும்னா சிஸ்டமேட்டிக்கா செய்யணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? சிஸ்டம் சொல்லித்தரேன். நான் சொல்லித்தரக்கூட முறையை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக வாழ்க்கை சிறப்பாக போகும். சாராம் வணக்கம். எல்லா நாளும் உங்களுக்கு சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். திருநள்ளாறு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? திருநள்ளாறு பொதுவாக சனிக்கிழமை அன்னைக்கு சனி ஹோரையில தரிசனம் பண்றது சிறப்பான ஒரு பலன் சொல்லுவாங்க. அது மற்ற நாட்களும் சனி ஹோரையில தரிசனம் பண்றதுக்கு உண்டான முயற்சி பண்ணுங்க. கேலண்டர் பேக் சைட்ல பாத்தீங்கன்னா ஹோரை கணக்கு சனி ஹோரை இருக்கும். ஓகேங்களா? ரைட். இந்த கோவிலுக்குன்னு ஒரு தாத்பரியம் இருக்கு. ஓகேங்களா? இந்த கோவில்ல பிரதான தேவதை யாருன்னா சனி பகவான் கிடையாது. சனியோடைய ஸ்தலமா கொண்டாடப்பட்டாலும் இது சனி பகவானுக்கு உண்டான மெயின் ஸ்தலம் கிடையாது. ஈசனுக்கு உண்டான ஸ்தலம். ஏன்னா அவர் தான் பாவத்திலிருந்து நிவர்த்தி பண்ணக்கூடியார். ஓகேங்களா? இந்த கோவிலுடைய சிறப்பே ஈசனும் அம்பிகையும். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இந்த ஈசன் பார்த்தீங்கன்னா உன்மந்த நடனம் ஆடிய ஸ்தலம் இது. அது மிக முக்கியமானது. பலர் இவரை வழிபட்டு பாவ விமோச்சனம் அடைஞ்சிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா இந்த மூலவர் சுயம்பு மூர்த்தி. அவர் தர்பாரண்யேஸ்வரர் சொல்லுவாங்க. தர்பாரண்யேஸ்வரரை வணங்கினால் பாவங்கள் விலகும். இங்க இருக்கிற அம்பிகையை வணங்கினால் வியாதி விலகும். இதுதான் ரொம்ப சூட்சமானது. ஓகேங்களா? ரைட். இந்த கோவில்ல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உள்ள நுழைஞ்ச உடனே கோவிலுக்குள்ள போகும்போது ரைட்லயே சனி பகவான் இருப்பார். ஸோ நுழைஞ்ச உடனே எல்லாருமே நேராக போயிட்டு சனி பகவானை போய் பார்த்துருவாங்க. அது 100% தப்பு. அப்படி பண்ணவே கூடாது. ஓகேங்களா? இந்த கோவிலுக்கு போறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. முன்னாடி நாள் நைட்டே போயிடணும். போயிட்டு அந்த ஊர்ல இரவு தங்கணும். இதுதான் அதோடைய முக்கியமான விஷயம். அந்த இடத்துடைய ஈர்ப்பு என்னன்னா, சனி பகவானுடைய ஆதிக்கமும் அங்கே இருக்கிறதால, ஈஸ்வனுடைய சக்தி நிரம்பி இருக்கிறதால, நீங்க தங்கி இருக்கும் போது உங்க உடல்ல இருக்கக்கூடிய அந்த கெடு பலன்கள் என்னவோ அதை ஈர்த்து வெளியே எடுத்துருவாங்களாம். அதுதான் முக்கியமான விஷயம். அது மாத்திரம் இல்லாம அந்த அங்க குளம் இருக்கு, நல தீர்த்தம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த தீர்த்தத்துல குளிக்க வேண்டியதுதான் அவசியம். இது மிக 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 முக்கியம். குளிக்காம நீங்க கோயில்களில் போய் ஒரு யூஸும் கிடையாது. புரியுதுங்களா? குளிச்சு முடிச்சுட்டு அந்த குளத்துல இருந்து வெளியே வர்றீங்க. வந்த உடனே நீங்க குளிச்ச தண்ணி ட்ரெஸ்ஸை அங்க போட்டுட்டு வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா? போய் குளத்துல தூக்கி போடாதீங்க. அது மிக பாவம். ஏன்னா இறைவன் வாசம் பண்றாரு. இரவு முழுவதும் சிவனும் அம்பிகையும் அந்த தண்ணியில இருப்பாங்களாம். அந்த தண்ணியில இருக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம துணியை போடுறது எவ்வளவு பெரிய பாவம். நீங்க உங்க ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு வரும்போது முதல்ல விநாயகர் இருப்பார். அந்த விநாயகரை கும்பிட்டு ஒரு தேங்காய் வாங்கி தலையை ஒரு 3 சுத்து சுற்றி உடம்பெல்லாம் தேய்ச்சி சூற தேங்காய் உடைக்கணும். இதுதான் அடுத்து செய்யக்கூடிய விதிமுறை. சூற தேங்காய் உடைக்கிறீங்க, உடைச்சிட்டு கோவிலுக்கு உள்ள நுழையிறீங்க. நேராக போய் ஈசனை தான் தரிசனம் பண்ணணும். முதல்ல சிவனை கும்பிடுறீங்க. ஓகேங்களா? அங்கே உற்சவமூர்த்தி இருப்பார். அந்த உற்சவமூர்த்தி யார் அப்படின்னா, அவர் இந்திரன் வழிபட்ட திருமேனியா. அவரை வணங்கிட்டு அம்மனை கும்பிடணும். அம்பிகையை கும்பிட்டுட்டு மற்ற தெய்வங்கள் எல்லாரையும் கும்பிட்டுட்டு கடைசியில தான் சனி பகவான் கிட்ட வரணும். கடைசியில சனி பகவான் கிட்ட வந்து, எப்பா நான் இங்க வந்திருக்கேன், எனக்கு அனுகிரகம் பண்ணு. ஓகேங்களா? நான் ஈஸ்வரன் கிட்ட போயிட்டு என்னுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையும் சொன்னேன். சனி தோஷம், இப்போ 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, இந்த சனி, அந்த சனி, எந்த சனி இருந்தாலும் சரி, சனி தசை சனி புத்தி நடந்தாலும் சரி, அந்த தாக்கங்கள் எதுவோ அதை என்னை விட்டு விலகட்டும், எனக்கு நல்லது பண்ணட்டும். நான் சிவன்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன், அம்மா கிட்டே பிரார்த்தனை பண்ணியிருக்கேன், உங்ககிட்டயும் பிரார்த்தனை பண்ணேன், என்ன காப்பாற்றும், எனக்கு நல்லது பண்ணும். நீங்களே தான் எனக்கு எல்லாமே. நீங்கள் பண்ணலன்னா எனக்கு யாரும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்யணும். இரவு முழுவதும் தங்கி காலையில் குளித்து இறைவன் எல்லாரும் தரிசனம் பண்ணி ஃபைனலாக சனீஸ்வரர்கிட்ட வரும்போது அவர் நம்ம கோரிக்கைகளை காதில் அப்போதான் வாங்குவார். புரியுதுங்களா? காதில் வாங்கி ஓகே நம்பி வந்துட்டான்டா, காப்பாற்றுவேண்டா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவார். முடிவுக்கு வந்து நமக்கு பிளஸிங் பண்ணுவார். அங்கே உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணு. ஓகேங்களா? அர்ச்சனை பண்ணி எனக்கு நல்லது பண்ணு. நல்லெண்ணெய், சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் போய் தானமாக கொடுங்க. அந்த கோவிலில் வாங்கிப்பாங்க. அங்கே அபிஷேகத்துக்கெல்லாம் எடுத்துப்பாங்க. அதெல்லாம் வாங்கி கொடுங்க. அது நல்ல விஷயமாக இருக்கும். ஓகேங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா சனி பகவானை கும்பிட்டுட்டு அப்படியே அப்பா காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் பத்தாது. அவருடைய மந்திர ஜபம் அங்கே செய்யணும். அதுதான் முக்கியம் அங்கே. ஓகேங்களா?
மந்திர ஜபம் 108 கவுண்டிங் வச்சுக்கோங்க. அதுக்கு நீ ஜபமால வைப்பீங்களோ கையில் கவுண்ட் பண்ணுவீங்க, எப்படி பண்ணுவீங்களோ, சனீஸ்வரரை கும்பிட்றீங்க, கும்பிட்டுட்டு அங்கே இன்கேஸ் ஃப்ரீயாக இருந்தால் அங்கேயே நின்று ஜபம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அவர் இருக்கிறடைய திசையை பார்த்து இருந்து அப்படியே கும்பிடுங்க. எப்படி கும்பிட்றீங்கன்னா, அப்பா ஆண்டவா என்ன காப்பாற்று, தலை மேலே ஒரு கும்பிடு. இது ஆண்களுக்கு. பெண்கள் அவங்க நெஞ்சுக்கு எதிர்க்க வச்சு கும்பிட்டு எங்களுக்கு அனுகிரகம் பண்ண அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு மந்திர ஜபம் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. ஸ்லோவாக சொல்லணும், ஸ்பீடாக சொல்லக்கூடாது. ஓகேங்களா? மந்திரம் சொல்கிறேன், இங்கே டிஸ்பிளேலையும் வரும், நோட் பண்ணிக்கோங்க. ஓம் பிரம் பிரீம் பிரௌம் ஷக் சனைச்சராய நமக. நல்லா சொல்கிறேன் பார்த்துங்க. ஓம் பிரம் பிரீம் பிரௌம் ஷக் சனைச்சராய நமக. இந்த மந்திரத்தை ஸ்லோவாக சொல்லுங்கள், 108 முறை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு கும்பிட்டுட்டு அந்த விபூதி குங்குமலாம் வச்சுட்டு வாங்க. வாழ்க்கையில் மாற்றம் வருதா இல்லையா பாருங்கள். சனி பகவானை போல் கொடுக்குறவனும் எவனும் இல்லை. இதுதான் அதோடைய முக்கியமான விஷயம். அவரை போல் கொடுக்கறது ஆள் இல்லை, கெடுக்கிறவனும் அவனை போல இல்லை, கொடுக்குறவனும் அவனை போல இல்லை சொல்லுவாங்க. அப்போது நியாய தர்மப்படி நடக்கக்கூடியவர்களுக்கு சனி பகவான் அள்ளி கொடுப்பாராம். அவர் எப்பேற்பட்ட தசாபதியில் வந்தாலும் எவன்னா ஒரு இதில் அந்த அஷ்டமமோ இல்லைன்னா 7 எப்படி வந்தாலும் நியாயமாக நடந்தால் அவருடைய அனுகிரகம் முழுசாகி கிடைக்கும், ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தோடு. ஓகேங்களா? இதுதான் இந்த ப்ரொசீஜர். இதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. சாய்ராம்.